இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் எல்லாரும் புதியதொரு ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இந்த 2022ஆம் ஆண்டை ஈவாக நமக்கு தந்திருக்கிறார். இதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதோடு கூட மட்டுமல்லாமல் புது வருடம் என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் ஞாபகம் வரும். அதுதான் வாக்கு தத்தம். ஆம் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட வாக்கு தத்தத்தை குறித்தும் அந்த வாக்கு தத்தத்தை நாம் எப்படி சுதந்திரிப்பது, கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினவற்றை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த வாரம் முழுவதுமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்த்ததுண்டு, கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை அந்த இடத்திலே மறந்து விடுகிற அநேகர் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், கர்த்தர் கொடுக்கிறதான வாக்கு தத்தத்தை அந்த வாக்கு தத்த அட்டையாக மட்டுமே அதை யோசிக்கிறார்கள். அதில் இருக்கிற வார்த்தையை அவர்கள் யோசிப்பதில்லை. அதில் இருக்கிற வார்த்தையை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அதில் இருக்கிற வார்த்தையை தியானம் செய்வதில்லை. இன்னும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் அந்த அட்டையை பகுதி பிரிப்பதற்காக வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அநேகரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்பதுண்டு. நாம் எப்படி இருக்கிறோம், நமக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாக்கு தத்தத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், நாம் எப்படி அதை பின்பற்றி நடக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வேத வசனம் நமக்கு இப்படியாக சொல்கிறது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் என்று சொல்லி கர்த்தர் சாமுவேலுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் அது சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியமான வார்த்தைகளை தான் கர்த்தர் நமக்கு விசேஷங்களாக, அதுவும் நல்ல விசேஷங்களாக வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்கு தத்தம் கர்த்தர் நிச்சயமாக ஒரு உறுதியை நமக்கு இதில் கட்டளையிடுகிறதா நாம் பார்க்கிறோம். இதை தான் வாக்கு தத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதிலும் விசேஷமாக பழைய ஏற்பாட்டின் காலங்களில் ஆபிரகாம், ஈசாக்கு போன்ற முற்பிதாக்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுத்தது மட்டுமில்லாமல் அதை நிறைவேற்றியும் இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அந்த கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அநேகர் அதை மறந்து போகிறதுனால தான் வார்த்தைகளாகவே இருக்கிறது. அது ஆசீர்வாதங்களாய் நமக்கு உள்ளாக கடந்து வருகிறது இல்லை. ஒரு சில நேரங்களில் நாம் யோசிக்க தோன்றும், கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறது, நம்முடைய தலைக்கு மேலாக, சிரசிற்கு மேலாக, இல்லையா நம்முடைய வீட்டுக்கு மேலாக வருகிறது. ஆனால் நம்முடைய தலைக்கு உள்ளாக, நமக்குள்ளாக, வீட்டிற்கு உள்ளாக வருவதை நம்மால் உணர முடியாமல் போகிறது. யூ கேன் see but you cannot, அதை நம்மளால் உணர முடியாமல் போகிறது. நாம் அதை பார்க்க மட்டும்தான் முடிகிறது. அந்த வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் தடுத்து கொண்டிருக்கிறது. இந்த வாரம் முழுவதுமாக அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த வாக்கு தத்தங்களை நாம் எப்படி சுதந்திரிக்க போகிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுக்கிறதான அந்த வார்த்தைகள் அது உண்மையுள்ளதான வார்த்தைகள், அது உண்மையுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் ஒருபோதும் அது தவறி போவதே இல்லை. ஒருவேளை தாமதிக்கலாம், ஆனால் கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நிறைவேற்றி, நம்மை கரம் பிடித்து அதை நிறைவேற்றி முடிக்க சித்தமுள்ளவராய் கூட இருக்கிறார். வாக்கு தத்தம் என்று சொல்லப்படும் போது 2 விதமான வாக்கு தத்தங்களை வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். முதலாவதாக கண்டிஷனல் ப்ராமிஸ், இரண்டாவதாக அன்கண்டிஷனல் ப்ராமிஸ். கண்டிஷனல் ப்ராமிஸ் என்று சொன்னால், நான் ஒன்று செய்வேன், அதற்கு ஒரு ஈடாக நீ ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுவது. நான் உனக்கு இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ அதற்கு பதிலாக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கும் நமக்குமாக ஒரு ஒப்பந்த முறையில் ஒரு வாக்குத்தத்தம் நடக்கும். வேதாகமத்தில் அநேக எடுத்துக்காட்டை நாம் அதை பார்க்க முடியும். அன்கண்டிஷனல் ப்ராமிஸ் என்றால் அப்படிப்பட்ட எந்த விதமான ஒப்பந்தமும் கர்த்தருக்கும் நமக்கும் இடையே இல்லை.
கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தம் பண்ணி அந்த ஆசீர்வாதங்களை நிலைக்க செய்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அநேகருக்கு இந்த மாதிரி ஒப்பந்தம் இல்லாத வாக்குத்தத்தங்களை கட்டளையிட்டிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை உன்னிப்பாய் கவனித்து அதன்படி நடந்து அதற்காக ஜெபித்து பெற்றுக்கொள்வது நம்முடைய கைகளில் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்து விட்டார், அதனால் அவர் நிச்சயமா அந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தருவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கலாம். விசுவாசிப்பதில் தப்பில்லை. ஆனால் அதை மறந்து போவதில் தான் நாம் தவறுகிறோம். அதை ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. வேத வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, என் வாக்குக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வாக்கு தத்துவத்திற்கு எத்தனை பேர் நாம் செவி கொடுக்கிறோம்? நம்முடைய செவிகள் ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு தூரமாக இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த வருடத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள், அதற்கு செவி கொடுங்கள், அந்த வாக்கு தத்தத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த வாக்கு தத்தத்தை பின்பற்றி கொள்ளுங்கள். அப்படிப்பட்டதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, வாக்கு பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு பண்ணினதை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். இன்னைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே மகளே கலங்காதே, உனக்கு நான் செய்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாக உன்னை கொண்டு நான் நிறைவேற்றுவேன். என்ன விதமான வாக்கு தத்தமாக இருந்தாலும் சரி, அந்த வாக்கு தத்தங்கள் ஒருவேளை அது தாமதித்தாலும் இந்த நேரத்தில் அது தோற்று போவதில்லை. வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் அவர் மனிதர் அல்ல, மறந்து போவதற்கு அவர் மனிதர் அல்ல. அவர் உங்களையும் என்னையும் படைத்த அந்த தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். எனவே அந்த வாக்கு தத்துவத்தை நாம் பற்றி கொள்வோம், வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்வோம், வாக்கு தத்துவத்திற்காக ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதுமாக இந்த வாக்கு தத்துவத்தை பின்தொடர்ந்து அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், இதன் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அன்புள்ள பரலோக பிதாவே, அப்பா இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் வாக்கு தத்தத்தை குறித்து நீர் எங்களோடு கூட பேசுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் உண்மையாயும் இருக்கிற அந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. இது ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு உள்ளாக வருவதற்கு தடையாய் காணப்படுகிறதான எல்லா காரியங்களும் எங்களுக்கு நீர் காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் பற்றி பின்பற்றி தொடர்ந்து நடக்க கிருபை செய்யுங்க. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.